எதுக்காக நம்ம ஒரு வழிபாட்டு முறைகள்ல தீபமா ஏத்துறோம் அப்படின்னு சொன்னா நமக்குள்ள இருள்களை நீக்கிறது. வெத்தலை விளக்கு முருகனுக்கு ஏற்றுவதாகவோ அது சம்பந்தமாவோ எந்த பாடல்லையும் சொல்லல. யாரையும் குற்றம் குறை சொல்லுவதற்காக இந்த முறையை சொல்லல. வெத்தலையினுடைய நடுப்பாதங்கள்ல மகாலட்சுமி, சரஸ்வதி, பிரம்மா, விஷ்ணு இது மாதிரி எத்தனையோ தேவதைகள் அதுல அமர்ந்திருக்கிறதாக தாய்மாமனுக்கோ இல்ல முக்கியஸ்தர்களுக்கோ வெத்தலை பாக்கு வச்சுதான் அழைப்பாங்க. அதே ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளா கமெண்ட்ஸ்ல இந்த முருகனுக்கு வெத்தலை தீபம் போடுறாங்க, அது போடலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதை பத்தி எனக்கு தெரிஞ்ச அளவுல சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுவா தீப வழிபாடுகள் அப்படின்னு சொன்னாலே நம்ம இருள் இருக்கக்கூடிய நம்மளை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுக்காகத்தான் நம்ம தீப வழிபாடுகளை பண்றோம். அப்ப தீபங்கிறது ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னா, சூரியனுடைய அந்த சோலார்னு சொல்லக்கூடிய அந்த சக்தியை வச்சுதான் இன்னைக்கு எல்லா விதமான கிரகங்களும் பூமியும் இயங்குது. அப்படிப்பட்ட அந்த ஒளி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்ப அந்த லைட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒளி எதுக்காக நம்ம ஒரு வழிபாட்டு முறைகள்ல தீபமா ஏத்துறோம் அப்படின்னு சொன்னா நமக்குள்ள இருள்களை நீக்கிறது. இப்ப வெற்றிலையில விளக்கு ஏற்றுறாங்க. சமீப காலமாக முருகனுக்கு வெற்றிலை 6 வெற்றிலையை தட்டுல வச்சு அதுல நடுவுல தீபம் ஏத்துறது, இல்லைன்னா 6 வெத்தலையிலையுமே 6 தீபம் ஏத்துறது அப்படிங்கிற மாதிரி ஒரு முறைகளை இப்ப சமீப காலமா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப வெத்தலை மாலை, வெற்றிலை என்றாலே வெற்றி இலை அப்படின்னு அர்த்தம். அதாவது சக்சஸ், எந்த ஒரு காரியத்திலையும் வெற்றி அடையக்கூடிய அந்த ஒரு நிலையை குறிக்கிறது தான் இந்த வெற்றிலைன்னு சொல்லி. அதனுடைய அமைப்பு வேல் எப்படி இருக்கோ அது மாதிரிதான் அந்த வெற்றிலையினுடைய அமைப்பு இருக்கும். பொதுவாக தாம்பூலம் தரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு விசேஷ வீட்டுகளுக்கு போறோம், தாம்பூலத்தை மடிக்கிறோம்னா அந்த முனியில இருக்கிற காம்பையும் அடியில இருக்கிற முனியை கிள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அதுல சுண்ணாம்பு தடவி பாக்கு வச்சு அதை தாம்பூலமா நம்ம போடுவோம். அந்த காலத்துல இருந்து ஐதீகமா அந்த முறைகள் இருக்கு. இப்ப வெத்திலை காம்பை கிள்ளி விளக்குக்குள்ள போட்டு அந்த வெத்தலைய விளிம்பை வெளியில விட்டு நடுவுல அந்த காம்பு பகுதி கிள்ளு காம்பு பகுதியை அடியில வச்சு அதுக்கு மேல விளக்கு மண் விளக்கை வச்சு ஏத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த வெத்தலையினுடைய இதுகளை பத்தி நிறைய யூடியூப் சேனல்ல நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறாங்க. இந்த வெற்றிலை சம்பந்தமா விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறத கந்த புராணத்திலேயோ அல்லது அருணகிரிநாதரோ பாம்பன் சுவாமிகளோ சச்சிதானந்த சுவாமிகளோ இந்த முருகனுக்குன்னு பாடிய தேவராயர் இது மாதிரி எத்தனையோ குருமார்கள், போகர், புலிப்பாணி, காலங்கிநாதர், இப்படி முருகனுக்காக எவ்வளவோ சித்தர் பெருமக்கள் எல்லாம் பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. எந்த பாடலிலையும் வெத்தலை விளக்கு முருகனுக்கு ஏற்றுவதாகவோ அது சம்பந்தமாவோ எந்த பாடல்லையும் சொல்லலை. ஒருவேளை அந்த சித்தர்கள் எழுதினதுல பரிபாஷைகள்ல அந்த மாதிரி வெத்தலைங்கிறதுக்கு பதிலாக வேற ஏதாவது பேர் வச்சு பரிபாஷையில எழுதியிருக்காங்களாங்கிறது என்னுடைய சிற்றறிவுக்கு தெரியல. அப்படி ஏதாவது வெற்றிலைங்கிறதுக்கு பரிபாஷையில ஏதாவது ஒரு சித்தர்கள் இந்த மாதிரி வெற்றிலையில விளக்கு போட்டாங்க முருகனுக்கு அப்படின்னு எந்த இடத்துலயாவது சொல்லி இருந்தா அதை நீங்க யாரு இது வரைக்கும் வெற்றிலை விளக்கு போடுங்கன்னு சொன்ன அந்த அன்பர்கள் யாருனாலும் அதை பத்தி கொஞ்சம் எங்களுக்கு தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் விளக்கி சொன்னா நல்லா இருக்கும். ஏன்னு சொன்னா நான் பெரும்பாலும் சித்தர்கள் புக்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ, கந்த புராணத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அப்படி புராணங்கள் வாயிலாக கசியப்ப சிவாச்சாரியார் தான் கந்த புராணத்தை எழுதினாரு. அதுலயே ராமாயணத்தையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லப்பட்டதுல எதுலையுமே கசியப்ப சிவாச்சாரியர் முருகனுக்கு வெத்தலை விளக்கு போடுங்க அப்படின்னு எந்த இடத்துலையும் சொல்லலை. ஆனா இப்ப சமீப காலமா, அதாவது எப்படி முன்னாடி ராக்கெட் கண்டுபிடிக்கல, அதுக்கு சேட்டலைட் கண்டுபிடிக்க முடியல, புதுசு புதுசா கேமரா வந்துருச்சு, புதுசு புதுசா இன்டர்நெட் வந்துருச்சு, எத்தனையோ புதுசு புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி இப்ப அந்த வழிபாடுகள் முறைகளை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம்தான்.
ஏன் அப்படின்னா வெற்றிலை மாலைன்னு ஆஞ்சநேயருக்கு போடுவதாகத்தான் ஆஞ்சநேயருடைய புராணத்திலே ஆஞ்சநேயருடைய வழிபாட்டுகளில் சொல்லப்பட்டிருக்கே ஒழிய முருகனுக்கு அப்படின்னு சொல்லப்படலை. இது யாரையும் குற்றம் குறை சொல்லுவதற்காக இந்த முறையை சொல்லலை. வெற்றிலையில விளக்கு போட்டாலும் எந்த இதுல விளக்கு போட்டாலும் அது அந்த நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்தி நம்ம இறைவனுக்கு என்ன மாதிரி சமர்ப்பிச்சாலும் அது இறைவன் ஏற்றுக்குவார். அது வேற விஷயம். ஆனா இது ஒரு வழிபாட்டு முறையில ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இப்படியெல்லாம் கும்பிட்டீங்கன்னா சிறப்பா இருக்கும் அப்படின்னு இதை பத்தி ரொம்ப அதிகமான வீடியோக்கள் விளக்கு போடுற மாதிரியே விளக்குகள்லாம் போட்டு பண்றாங்க. அது எந்த அடிப்படையில எந்த சிவாச்சாரியார்களோ அல்லது முருகன் வழிபாடு செய்தவர்களோ, இப்ப சத்தியானந்த சாமி தான் வேல்மாறலை எழுதினாரு. அதே அருணகிரிநாதர் திருப்புகள், கந்தர் அனுபூதி, இந்த மாதிரி நிறைய முருகனுக்காக எவ்வளவோ பாடிட்டு போயிருக்காரு. பாம்பன் சுவாமி உருக்கமா நிறைய முருகனே கண்ணார பார்த்த ஒரு பாம்பன் சுவாமி. அப்படிப்பட்ட முருகனை கண்ணில் பார்த்த அருணகிரிநாதர், பாம்பன் சுவாமிகள், இப்படி எல்லாருமே இப்ப ஔவையாரு யாருமே குறிப்பிடலை வெத்தலை விளக்கு போடுங்கன்னு சொல்லி. நீங்க போடுறத பத்தி சந்தோஷம். ஏன் அப்படின்னா வேல் வடிவில் அந்த வெத்தலை இருக்கிறதுனால அதை போடலாம். அப்புறம் அப்படி இருக்கிறவங்க அந்த தாம்பூலம் தரிக்கும் போது அந்த முடிவை கிழிட்டு அந்த தாம்பூலத்தை தரிக்கிறாங்க அப்படிங்கிற தாம்பூலத்தினுடைய அந்த தாத்பரியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த முடியில துஷ்ட சக்திகள் இருக்கும். ஆனா வெத்தலையினுடைய நடுப்பாதங்கள்ல மகாலட்சுமி, சரஸ்வதி, பிரம்மா, விஷ்ணு, இது மாதிரி எத்தனையோ தேவதைகள் அதுல அமர்ந்திருக்கிறதாக வெற்றிலையை பத்தி நிறைய விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. அதுல அந்த வெற்றிலை அந்த முனியை கிள்றாருல, அப்ப வேலுடைய முனியை கிள்ளிட்டு அதை நம்ம தாம்பூலமா தரிக்கிறது எப்படி அதுங்கிறது தெரியல. ஆனா அதே நேரத்துல காம்பை கிள்றதுங்கிறது அந்த காம்பையை கிள்ளி விளக்குல போடுங்கன்னு சொல்றாங்க. அது எப்படின்னு தெரியல. இது தர்க்கத்துக்காக இந்த இதை நான் சொல்ல வரலைங்க. எந்த ஒரு வழிபாடுகளாக இருந்தாலும் விளக்கு பூஜைன்னு தீப வழிபாடுன்னு பண்ணுனா அன்பாக எந்த மாதிரி நம்ம வழிபாடு செஞ்சாலும் அது நிச்சயமா அந்த இறைவன் ஏற்றுக்குவார். இப்ப முருகன் மேல எத்தனை வச்சு மனப்பூர்வமா அந்த விளக்கு ஏத்துனா அதை ஏற்றுக்கிறார். ஆனா சாஸ்திர ரீதியாகவோ புராண ரீதியாகவோ எந்த இடத்துலையும் முருகனுக்கு வெத்தலை தீபம் ஏற்றினதாக குறிப்பிடலை. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க தாராளமா இது மாதிரி ஒரு வீடியோவில் நீங்க வெளிப்படுத்தலாம். அதே நேரத்துல பொதுவா அந்த வெற்றிலை தீபம் அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான், நல்ல கெட்ட விஷயம் கிடையாது. வெற்றிலைங்கிறது எல்லா நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, வெத்தலை பாக்கு வச்சு தான் அழைப்பாங்க. இப்போ ஒரு கல்யாணம்னு சொன்னா பத்திரிக்கை அடிக்காதவங்க என்ன செய்வாங்க, தாய்மாமனுக்கோ இல்லை முக்கியஸ்தர்களுக்கோ வெத்தலை பாக்கு வச்சு தான் அழைப்பாங்க. அதே மாதிரி எந்த பூஜைகளாக இருந்தாலும், எந்த கோயில்ல பூஜை நடந்தாலும் தேங்காய் பழத்தோட வெத்தலை பாக்கு இல்லாத எந்த பூஜையும் இருக்காது. வெத்தலை பாக்குக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல வெத்தலையில நம்ம மாற்று கருத்து எதுவுமே இல்லை. ஆனா அதே நேரத்துல இன்னைக்கு நவீன முறையில வந்த மாதிரி இது ஒரு வழிபாடு முறைய இறைவன் ஏற்றுக்கிறாரு அப்படின்னா உங்களோட நானும் சேர்ந்து அதை வரவேற்கிறேன். இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.